ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 10th கிளாஸரி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி. ப்ரோஸில் வந்து ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு, போயம் வந்து லைஃபு, சப்ளிமெண்ட்ரி வந்து த டெம்பஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்த என்ன ப்ரோஸில் வந்து ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அபவுட் த ஆத்தர் லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. 1896 to 1984 was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. He was a founding member of the Communist Party of Ireland, a native Irish speaker from the Gaeltacht சொல்லலாம். O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. இதில் இருக்கக்கூடிய கிளாஸரி வேர்ட்ஸ் பார்க்குறோம். லெஜ் அப்படின்னா நவுன், a narrow self that juts out from a vertical surface. சிறிலி அப்படிங்கன்னா அட்வெர்பு, ப்ரொடியூசிங் எ ஹை பிச்டு அண்டு பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு, ப்ரொடியூசிங் எ ஹை பிச்டு அண்டு பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்ட் தான் சிறிலி அப்படின்னா அது வந்து ஒரு அட்வெர்பு. ஹெரிங்னா நவுன், எ லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் இன் த சி. ஓகே, டிவோர் அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஸோ தட் நத்திங் இஸ் லெஃப்ட். கேக்கல் அப்படிங்கிறது வந்து நவுன், எ ஷார்ப் ப்ரோக்கன் நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் எ ஹென், எ ஷார்ப் ப்ரோக்கன் நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் எ ஹென். கூஸ் ஆர் சீகல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மேக்கரல்னா நவுன், எ சீ ஃபிஷ் வித் எ ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ்டு ஆஸ் ஃபுட். க்னா அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி. ட்ராட் அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு ரன் அட் எ மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ராட்டுங்கிறது வந்து வெர்பு, டு ரன் அட் எ மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். அது என்ன ப்ரிசிபைஸ் அப்படின்னா நவுன், ப்ரிசிபைஸுங்கிறது வந்து நவுன், எ வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப் ஆர் எ மவுண்டெயின். வெட் அப்படின்னா வெர்பு, டு ஷார்பன். அடுத்து வந்து ப்ரினிங்னா வெர்பு, ப்ரினிங்கிறது வந்து வெர்பு, கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். பிளைன்டிவ்லி அப்படின்னா அட்வெர்பு, பிளைன்டிவ்லி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி எல்ஒயில் முடிஞ்சதுனாவே அது அட்வெர்பு தான். பிளைன்டிவ்லி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பிளைன்டிவ்லி அப்படின்னா அது வந்து அட்வெர்பு. ஷேட்லி காலிங் இன் ஏ ஷேட் வே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வூப் அப்படின்னா வெர்பு, டு மூவ் வெரி குவிக்லி அண்ட் ஈஸிலி த்ரோ த ஏர், டு மூவ் வெரி குவிக்லி அண்ட் ஈஸிலி த்ரோ த ஏர். பெக்கனிங் அப்படிங்கிறது வந்து வெர்பு, மேக்கிங் ஏ ஜெஸ்டர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்மோன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. அடுத்ததாக போயம் பார்க்குறோம். லைஃப் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக் தான் எழுதியிருக்கிறாரு. ஹென்ரி வேன் டைக். அபவுட் த பாய்ட் ஹென்ரி வேன் டைக் 1852 to 1933 was an American author, poet, educator and clergyman. He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. இப்போ இதில் கிளாஸரி வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர்னிங்னா வெர்பு, ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கிரேட் சேட்னஸ். வெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து வெர்பு, டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ காண்ட் see it clearly or understand it. க்ரௌனுங்கிறது வந்து என்னென்னா நவுன், ஓகேவா. எ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்டு ஃபார் பீயிங் த பெஸ்ட். குவஸ்ட் அப்படின்னா நவுன், எ லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அன்ரிலக்டன்ட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து ஒரு நவுனை வந்து சம்திங் மீனிங் கொடுக்குறது தான் அட்ஜெக்டிவ், ஓகேவா. willing to do something. This form is generally not used, but the poet has coined it for emphasis.
ஓகே, அடுத்தது வந்து என்ன சானட் அப்படின்னா அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சானட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த வேர்ட் சானட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த இட்டாலியன் வேர்ட் சானட்டோ விச் மீன்ஸ் எ லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக். இன் poetry a sonnet has 14 lines. சானட்டுங்கிறது வந்து 14 lines and is written in iambic pentameter. A line with 10 syllables accented on every second beat. The first 8 lines of a sonnet is known as octave. ஃபஸ்ட்டு 8 லைனை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ்னு சொல்லுவோம். அண்ட் த லாஸ்ட் 6 லைன் இஸ் நவுன் as sestet. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 6 லைன்ஸ் என்ன சொல்லுவோம்னா செஸ்டட்னு சொல்லுவோம். மொத்தம் வந்து எத்தனை டோட்டலி 14 லைன்ஸு. ஓகே, சானட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரைம் ஸ்கீமில் தான் இது இருக்கும். அடுத்ததாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் என்ஜாய். சி ஃபீவர் ஜான் மேஸ்ஃபீல்டுன்னு வந்து எழுதியிருக்கிறார் ஒருத்தர். ஓகேங்களா, சி ஃபீவர் ஜான் மேஸ்ஃபீல்டு. இது வந்து ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இதை விடாமல் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த டெம்பஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லாம்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் 1610 and 1611. மெனி கிரிட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் பிலீவ் இட் டு பி ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் வெல் ரிட்டன் பிளேஸ். It is believed that the play The Tempest was based on an actual wreck of a ship called Sea Venture of Bermuda that was headed to Virginia. There is a strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. இதுக்கான கிளாசரி வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்மெண்டிங் அப்படிங்கிறது வந்து வெர்பு. மேக்கிங் சம்ஒன் சஃபர் ஆர் ஒரி அ லாட். ட்ரெட்ஃபுல் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளசன்ட். டியூக் அப்படின்னா நவுன். எ மேன் ஆஃப் வெரி ஹை சோசியல் ரேங்க் இன் சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எ கிங். டிப்ரீவ் அப்படிங்கிறது வந்து வெர்பு. டு டேக் சம்திங் இம்பார்ட்டண்ட் ஆர் நெசசரி அவே ஃப்ரம் சம்மன். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நவுன். த ஆக்ட் ஆஃப் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் சம்திங். ஃபேட்டிக்யூ அப்படிங்கிறது வந்து நவுன். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். வெக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து நவுன். ஒரே ஆர் ஆங்கர். ஃபேமிஸ்டு அப்படின்னா அட்ஜெக்டிவ். எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. ஒராசியஸ் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். வெரி ஈகர் ஃபார் சம்திங். ரிப்பன்ட் அப்படிங்கிறது வந்து வெர்பு. டு பி வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹாவ் டன். அதாவது ரிப்பன்ட் அப்படிங்கிறது வந்து வெர்பு. டு பி வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹாவ் டன். செகண்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி வந்து இருக்குது. ப்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா த நைட் த கோஸ்ட் காட் இன். போயம்னா த கிரம்பிள் ஃபேமிலி. அடுத்தது வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக். மொத்தம் 3 இருக்குது. இப்போ வந்து த நைட் த கோஸ்ட் காட் இன் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பருங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்போ ஆத்தரை பற்றி பார்க்கலாம். ஜேம்ஸ் குரோவர் தர்பர் 1894 to 1961 was an American cartoonist, author, humorist, journalist, playwright and celebrated wit. He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine such as The Catbird Seat and collected in his numerous books. He was one of the most popular humorists of his time as he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. இதில் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹலபுலு வெர்பு. ஹலபுலுங்கிறது வந்து வெர்பு. லாட் ஆஃப் லவுட் நாய்ஸ் மேட் பை பீப்புள் ஹூ ஆர் எக்ஸைட்டட். பேட்ரோல் மேன் அப்படிங்கிறது வந்து நவுன். ஏ பேட்ரோலிங் போலீஸ் ஆஃபீஸர். அட்டிக் அப்படின்னா நவுன்.
A space or room inside or partly inside the roof of a building. Attic அப்படிங்கிறது வந்து noun. A space or room inside or partly inside the roof of a building. Slamming அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா verb. Shutting a door or window forcibly and loudly. Gruffly அப்படிங்கிறது வந்து adjective. Sadly. அடுத்து வந்து intuitively அப்படிங்கிறது வந்து adverb. without conscious reasoning, instinctively. Whammed அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா verb. struck something forcefully. bewailed அப்படின்னா verb. reduced to slapping age. bewailed அப்படின்னா verb. reduced to a slapping age. rending அப்படின்னா verb. tearing to pieces. yankedனா verb. pulled with a jerk. zither அப்படின்னா noun. a musical instrument consisting of a flat wooden sound box with numerous strings stitched across it, placed horizontally and played with fingers. guinea pig அப்படின்னா noun. a domesticated tailless South American rodent originally raised for food. historical அப்படிங்கிறது வந்து adjective. affected by wildly uncontrolled emotion. creaking அது என்ன cracking verb. making a squeaking sound when being moved. indignant அப்படிங்கிறது வந்து adjective. feeling or showing anger or annoyance at what is perceived as unfair treatment. holster அப்படின்னா noun. a holder made of leather for carrying handgun. rafter அப்படின்னா noun. a beam forming part of the internal framework of a roof. deserter அப்படிங்கிறது வந்து noun. a person who leaves the armed force without permission. do you know? George Mackay was an army officer who served during the American Civil War. Stonewall Jackson was a Confederate general who fought against Mackay. do you know? Rhetoric was the art of using eloquence, grand effective speech for persuasive effect in public speaking. It was taught in medieval universities and included techniques such as elaborate figures of speech. Example வந்து பார்த்திங்கன்னா simile, metaphor, memorization and delivery. How it was said. The romantics said it was insincere and far too grand. Today we use it to describe writing that persuades the reader. செகண்ட் யூனிட்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போயம். த கிரம்பிள் ஃபேமிலி. லூசி மேட் மாண்டிகோமெரி. எல்எம் மாண்ட்கோமெரி 1874 to 1942 was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Anne of Green Gables. Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems and 30 essays. A prolific writer, Montgomery published over 100 stories between 1897 and 1907. Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. கிளாஸரியில் வந்து பார்த்திங்கன்னா discontent adjective, dissatisfaction with one's circumstances. amaze அப்படிங்கிறது வந்து adjective, not quite right. growl அப்படிங்கிறது வந்து verb. growlனா verb. make a low guttural sound in the throat. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா grumbleனா noun. a complaint about something in a bad tempered way. gloomy அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா adjective, to appear depressing or frightening. queerest அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா adjective. இது வந்து பார்த்திங்கன்னா the strangest or the most unusual. the strangest or the most unusual. அடுத்தது பார்த்திங்கன்னா acknowledge, accept or admit the existence of truth of. terrible அப்படிங்கிறது வந்து adjective. extremely bad or serious. wandering அப்படிங்கிறது வந்து verb. walking or moving in a leisurely or aimless way. இங்கிலீஷ் ஆடிட்டிஸ் வந்து ஆடம் ஸ்மித்.
அடுத்தது வந்து ஜிக்ஸாக் வந்து ஆசா நிஹிமியா. அபவுட் த ஆத்தர் ஆசா நிஹிமியா வந்து born in 1958 at Chennai, has lived, studied and worked in 8 different cities and small towns and is now a resident of Bangalore. She has always been interested in writing. Her love for reading led her to study literature in college. If she had not been a writer, she would have been a teacher. Humor, fantasy, mystery and adventure are the strong elements in her work. She loves baking, walking, reading and traveling. Aboriginal அப்படின்னா adjective, native, local. Sarcasm அப்படின்னா noun, use of irony to mock or convey contempt. Fringed அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா verb, bordered. Plumage அப்படின்னா noun, a bat's feather collectively. Sluggish அப்படின்னா adjective, wet mud. Crumbiness அப்படின்னா adjective, bad tempered. Squirt அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே, ஸ்குவிர்ட்னா ஸ்ப்ரே. கோயோட் அப்படிங்கிறது வந்து noun, a wolf like wild dog native to North America. Strakes அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா noun, lion trap. Tantrum அப்படின்னா noun, outburst, flare up. Crinkly அப்படின்னா adjective, wrinkly. இப்போ நம்ம 10th யூனிட் 3 பார்க்குறோம். ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி 3 இருக்குது. இதில் வந்து ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. அடுத்தது போயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெமரி பண்ணுற போயம் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் எவ்வரி உமன். சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் முலன். எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ டூ யூ நோ the first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Dande, SC, retired from August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel INSV Mahadev. The first Indian non-stop solo circumnavigation was undertaken by Commander Abhilash Tomi KC from November 1, 2012 to March 31, 2013. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் நேவிகேட்டுங்கிறது வந்து ஒரு வெர்பு. அதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா சுற்றறிக்கை. அதாவது பார்த்திங்கன்னா டு ட்ராவல் ஆல் த வே அரவுண்ட் சம்திங் எஸ்பெஷலி த எர்த். இண்டிஜினியஸ்லி அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வெர்பு. இண்டிஜினியஸ்லினா ஒரு அட்வெர்பு. இது வந்து உள்நாட்டை பற்றி சொல்கிறது தான் வந்து இண்டிஜினியஸ்லி. அடுத்து வந்து இதுக்கான கிளாசரி வேர்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நேச்சுரலி, இன்னெட்லி, இன்ஹெரண்ட்லி. கான்சோனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனு. கான்சோனன்ஸ்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்சோனன்ட்னா ஒரு மெய்யெழுத்துக்களை தான் வந்து கான்சோனன்ட் சொல்லுவோம். அதாவது ஒரு இசைந்து இருக்கிறது, ஒத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் கான்சோனன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட் ஆர் கம்பேட்டிபிலிட்டி பிட்வீன் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸு. ஸ்கிப்பர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வெர்பு. ஸ்கிப்பர்டோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்பட்டது அப்படின்னு வந்து அர்த்தம். டு ஆக்ட் அஸ் எ மாஸ்டர் ஆர் கேப்டன் ஆஃப் எ வெசல் எஸ்பெஷலி எ ஸ்மால் போட்டு. எக்ஸ்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவுன். எக்ஸ்படிஷன்னா ஒரு நவுன், அதாவது பயணம் செய்கிறது தான் எக்ஸ்படிஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். எ ஜர்னி ஆர் voyage மேட் ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சச்சஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்ப்ளோரேஷன். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளனிஸ்மெண்ட்னா நவுன், அது மீண்டும் நிரப்பப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ரெஸ்டோரேஷன் ஆஃப் எ ஸ்டாக் ஆர் சப்ளை டு எ ஃபார்மர் லெவல் ஆர் கண்டிஷன். ரெப்ளனிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து ரெப்ளனிஸ்மெண்ட்னா மீண்டும் நிரப்பப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகே. அப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அப்ரிஹென்சிவ்னா ஒரு அட்ஜெக்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம், அச்சம், கவலை இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்ஸியஸாக இருக்கிறது அப்படின்னா ஒரு பதட்ட நிலை இருக்கிறது. ஃபியர்ஃபுல் அப்படின்னா பயப்படுறது. தட் சம்திங் பேட் ஆர் அன்பிளசன்ட் வில் ஹேப்பன். அதாவது ஏதாவது ஒரு தப்பானது வந்து மகிழ்ச்சி இல்லாத ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து இருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து ஆங்ஸியஸ், ஃபியர்ஃபுல், அப்ரிஹென்சிவ் இதெல்லாம் சொல்லுவோம். ஓகே. கன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனு. கன்டென்ஷன் அப்படின்னா சண்டை, வாதம். அதாவது என்னென்னா இது வந்து ஒரு கடுமையான சண்டை நடக்கும் இல்லையா, அதை தான் வந்து கன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நவுன்.
ஸ்ட்ரினிவஸ் எஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான ஒரு எஃபோர்ட் கொடுக்கறது தான் ஸ்ட்ரினிவஸ் எஃபோர்ட்டு. ஸ்ட்ரகிளிங் டுகெதர் இன் ஆப்போசிட் பார்ட்டியோட பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நம்ம கொடுக்கக்கூடியது தான் வந்து ஆக்சிலரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அடிஷ்னல், அதாவது யூஸ்டு அஸ் எ ரிசர்வ் ஆர் சப்ஸ்டியூட் இன் கேஸ் ஆஃப் நீடு. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கூடுதலாக கொடுப்போம். ஆக்சிலரிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஆன்டிசிபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெர்பு. இது வந்து மீனிங் வந்து பார்த்திங்கன்னா எதிர்நோக்கிறது. டு ஃபோர்ஸீ, டு ரியலைஸ், பிஃபோர் ஹேண்ட், டு எக்ஸ்பெக்ட், பி ஷுர் ஆஃப். இதோட மீனிங் ஆன்டிசிபேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வெர்பு, எதிர்நோக்கிறது. பயோலுமினசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர் பொருட்கள், அதாவது உயிர் பொருட்கள்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு ஒளியை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பயோலுமினசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஒரு நவுனு. ஒளினா இது வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை வந்து சொல்கிறது, லைட்டை தான் சொல்லுவாங்க. ஓகே, த ப்ரொடக்ஷன், இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா த ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் பை லிவிங் ஆர்கனிசம்ஸு. கோல்கப்பா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவுனு. த அதர் டேம் ஃபார் பானிபூரி. மொராலே அப்படிங்கிறது வந்து நவுன். மன உறுதி, வலிமை இதெல்லாம் சொல்கிறது தான் மொராலே. அது மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் மொராலே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுன். emotional or mental condition with respect to confidence, especially in the face of hardships. I Am Every Woman poem written by Rakhi Narayani Sirke. This poem talks about the multifaceted nature of women. Today's women are empowered, brave, strong and resolute. They are always ready to take up new ventures. They are persistent and work tirelessly to prove what they are capable of. Women have to be treated respectfully for the growth of a nation. About the author, Rakhi Narayani Sirke is an academician with a passion for writing poems as a medium of self-expression. She is a postgraduate with a bachelor's degree in education. போயத்துக்கான கிளாஸரி வேர்ட்ஸ் வந்து என்னென்னா இன்னேட் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இன்னேட்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பிறப்புடன் கூடிய அல்லது ஒட்டிய உள்ளார்ந்த ஒரு பண்பை தான் சொல்கிறது தான் வந்து இன்னேட் அப்படின்னு அர்த்தம். இன்பார்ன் அண்டு நேச்சுரல். அடுத்தது வந்து ஸ்டேக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுனு. அதாவது ஸ்டேக்குனா ஒரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது, அப்புறம் இதில் வந்து பங்கு பெறுறது, இதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஸ்டேக்குனா ஒரு நவுன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சிஸ்டன்ஸ்னால் ஒரு நவுனு. இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி, உறுதியாக இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது தான் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கிளாஸரி வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன். சை அப்படிங்கிறது வந்து ஒரு வெர்பு. சைனா ஒரு வெர்பு, பெருமூச்சு விடுறது. சைங்கிறது வந்து மீனிங், ஒரிஜினல் மீனிங் வந்து என்னென்னா பெருமூச்சு விடுறது. அதாவது எக்ஸ்ப்ரெஸிங் கிரீஃப். ஒரு வேலையை முடிச்சுட்டு நம்ம பரவாயில்ல அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு துக்கமாக உட்காருவோம் இல்லையா, அப்பாடா அப்படின்ட்டு எக்ஸ்ப்ரெஸிங் கிரீஃப்னா துக்கத்தை பற்றி சொல்கிறது. அடுத்து மிஸ் வித் அப்படிங்கிறது வந்து என்ன பிரேசல் வெர்பு. அதாவது என்ன குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் மிஸ் வித் வந்து யூஸ் பண்ணுவோம். டு சீஸ் ஆர் ப்ளே எ ஜோக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்ஸ்டர்னால் குறும்பு பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள சொல்கிறது தான் வந்து ப்ராங்ஸ்டர். எ பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் மிஸ்டிவியஸ், அதாவது முடியாத ஒரு குறும்பை செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்ஸ்டர். க்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெர்பு. இது வந்து பார்த்திங்கன்னா முணுமுணுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உருமல் பண்ணுறது, இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் கிரம்பிள்ஸு. அடுத்தது வந்து மோன்ஸுங்கிறது வந்து ஒரு வெர்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீவ்ஸு, இரங்கலை பற்றி சொல்கிறது தான் மோன்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் என்ஜாய்ங்கிற ஒரு டாப்பிக்கில் ஸ்டில் ஐ ரைஸ் பை மாயா ஏஞ்சலோ வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸ்டில் ஐ ரைஸ் வந்து யார் ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னா பை மாயா ஏஞ்சலோ. ஸ்டோரி ஆஃப் முலனில் இருக்கக்கூடிய, அதாவது சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிளாஸரி வேர்ட்ஸ் தான் பார்க்குறோம். கார்விங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்பு. இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா செதுக்குதல். கார்விங்னா வெர்பு, இது செதுக்குதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து கொடுக்குது. செதுக்குதல், கார்விங்னா செதுக்குதல். அண்ட் ஆக்ட் ஆஃப் கட்டிங் எ ஷேப் ஆர்
pattern into wood or stone. ரோப் அப்படின்னா நவுன். ரோப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவுனு. இது வந்து ஷூட்டு, அலங்கார அங்கி, இந்த கோட்டு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எ லாங் லூஸ் அவுட்டர் கார்மெண்ட் ரீச்சிங் த ஆங்கிள்ஸை தான் சொல்லுவாங்க என்னென்னா ரோப்னு. அடுத்தது குங்ஃபு. குங்ஃபுன்னா நவுனு. குங்ஃபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி, ஃபூனா டைம். மீன்ஸ் இது ஆக்சுவலி வந்து நவுன். ஒரு கராத்தே வந்து கற்றுக்கிறதுக்காக சைனீஸில் வந்து வைக்கக்கூடிய ஒரு பேர் தான் வந்து குங்ஃபு. சைனீஸ் மெத்தட் ஆஃப் ஃபைட்டிங் தட் இன்வால்வ்ஸ் யூஸிங் யுவர் ஹேண்ட்ஸ் அண்டு ஃபீட் அண்டு நாட் யூஸிங் வெப்பன்ஸை யூஸ் பண்ணாமல் ஹேண்டையும் ஃபீட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து குங்ஃபு அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு. ஓகே, அடுத்தது வந்து மைட்னா வலிமையை சொல்கிறது. இது வந்து மைட்டுங்கிறது வந்து என்னென்னா வலிமை. கிரேட் அண்டு இம்ப்ரெசிவ் பவர் ஆர் ஸ்ட்ரென்த் எஸ்பெஷலி ஆஃப் எ நேஷன், லார்ஜ் ஆர்கனைசேஷன் ஆர் நேச்சுரல் ஃபோர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவுடுனா அட்ஜெக்டிவ். அதாவது பார்த்திங்கன்னா வில் வணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து பவுடு அப்படின்போம். பெண்டிங் த பாடி ஃபார்வர்ட்ஸ் ஃப்ரம் த வேஸ்ட் எஸ்பெஷலி டு ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் சம்ஒன். யாருக்காவது நம்ம தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பவுடு அப்படின்னு சொல்லுவோம். Do you know? Break dancing is a style of street dance consisting of improvised acrobatic moves. The pioneer of this dance credit Kung Fu as one of its influences. Moves such as the crouching, low leg sweep and up rocking, standing combat moves are influenced by choreographed Kung Fu fights. Many people have a misconception that Chinese Kung Fu is about fighting and killing. It is actually based on Chinese philosophy and is about improving wisdom and intelligence. Taoist philosophy is deeply rooted in and had a profound influence on the culture of Chinese martial arts. The 5 traditional animal styles of Shaolin Kung Fu are the dragon, the snake, the tiger, the leopard and the crane. The union of the 5 animal forms clearly displayed the efficacy of both hard and soft movements of both internal and external energy. This form of Chinese martial arts was known as Shaolin Kung Fu, named after the temple in which it was developed. Kung Fu, Kung meaning energy and Fu meaning time, is a Chinese martial art whose recorded history dates back to around 525 CE during the Liang dynasty. The man credited with introducing martial arts to China is said to be an Indian monk known as Bodhidharma. Hua Mulan is a legendary Chinese warrior from the northern and southern dynasties 420 to 589 period of Chinese history, originally described in the Ballad of Mulan. In the ballad, Hua Mulan disguised as a man takes her aged father's place in the army. Mulan fought for 12 years and gained high merit, but she refused any reward and retired to her hometown. இதோட வந்து பார்த்திங்கன்னா 3rd யூனிட் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 4th யூனிட் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நடத்தின வரைக்கும் அந்த கிளாஸரி வேர்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் பேக்கு 1 மார்க்கில் கொஸ்டின்ஸு, அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, 2 மார்க் கொஸ்டின், பேராகிராஃப் கொஸ்டின், எஸ்ஏ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டாபிக் இருக்குது. டென்ஸு, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, கொஸ்டின் டேகு, சென்டென்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு 10 டாபிக் தான் இருக்குது. கிராமரை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கூட குறையாத அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். கொஸ்டினை பார்த்தோன்னே அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஓகேங்களா? அதனால் அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய அந்த லெசனை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 10th வந்து மார்க் வாங்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. 10th இங்கிலீஷில் வந்து யூனிட் 4 பார்க்குறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்,
த அட்டிக். போயம் வந்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏஜ்டு மதர். யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ப்ரோஸோட நேம் வந்து த அட்டிக். சத்யஜித் ராய் தான் எழுதியிருக்கிறாரு. த அட்டிக் அப்படின்னா அதோட மீனிங் வந்து மாடி, மேல் மாடம், கூரையின் கீழ் உள்ள ஒரு அறை தான் வந்து சொல்லுவாங்க த அட்டிக் அப்படின்னு. இதில் இருக்கக்கூடிய அந்த டூ யூ நோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நங்கட்டை அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. நங்கட்டை இஸ் அன் ஆத்தன்டிக் இந்தியன் ஸ்வீட் விச் இஸ் பாப்புலர் இன் இந்தியா அண்டு பாகிஸ்தான். பாகிஸ்தான்லேயும் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ஸ்வீட் தான் சொல்லுவாங்க. பைஃபர்கேட்டட் அப்படிங்கிறது வந்து என்ன, பிளவுபடுத்துதல்னு அர்த்தம். டிவைடட் இன்டு 2, அதாவது இரண்டாக பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங். பைஃபர்கேட்டட்னா டிவைடட் இன்டு 2. இது வந்து ஒரு வெர்பு. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ். ரிவைவ் அப்படிங்கிறது வந்து புதுப்பிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ரிவைவ்னா அதோட மீனிங் புதுப்பிக்கக்கூடியது. இது வந்து ஒரு வெர்பு. டு பிரிங் சம்திங் பேக் டு லைஃப். வாழ்வில் எதையாவது வந்து திரும்ப கொண்டு வரது தான் வந்து ரிவைவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஷூத்திங். ஷூத்திங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்பு. ஷூத்திங்னா ஒரு இனிமையானது அப்படின்னு வந்து ஒரு மீனிங் வரும். மேக்கிங் சம்ஒன் ஃபீல் காம். ஒருவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து இந்த வேலை வந்து யூஸ் பண்ணுறோம் ஷூத்திங் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ரஸ்டிங். ரஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்டிக்னா அட்ஜெக்டிவ். இது வந்து ஒரு பழமையானங்கிற ஒரு மீனிங் வந்து வரும். ரஸ்டிக்னா அட்ஜெக்டிவ். டைப்பிக்கல் ஆஃப் த கண்ட்ரி சைடு. டைப்பிக்கல் ஆஃப் த கண்ட்ரி சைடு, நாட்டுப்புற இந்த மாதிரி மீனிங் கொடுக்கறது தான் ரஸ்டிக். ரஸ்டிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிக்கல் ஆஃப் த கண்ட்ரி சைடு, நாட்டுப்புற அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வந்து கொடுக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டைலேட்டட். டைலேட்டட்னா விரிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது என்ன, விரிவாக்கப்படுத்துறது. டைலேட்டடுங்கிறது வந்து ஒரு வெர்பு. வைண்டன்ட் தேன் யூஸ்வல். வைண்டன்ட் தேன் யூஸ்வல், வழக்கத்தை விட விரிந்து இருக்கிறது தான் வந்து டைலேட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டைலேட்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெர்பு. அடுத்தது வந்து அசர்டைன்டு. அசர்டைண்டுங்கிறது வந்து ஒரு வெர்பு. அதாவது என்ன பார்த்திங்கன்னா அசர்டைன்டு அப்படின்னா உறுதி செய்யப்பட்டது. அசர்டைன்டு அப்படின்னா உறுதி செய்யப்பட்டது. கன்ஃபர்ம்டு, உறுதிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். கன்ஃபர்ம்டு, உறுதிப்படுத்துதல். அடுத்தது வந்து ஓவர் ராட் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓவர் ராட்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஸ்டேட் ஆஃப் இந்த பீயிங் அப்செட். ஸ்டேட் ஆஃப் இந்த பீயிங் அப்செட் அப்படின்னா இது வந்து ஒரு மீறப்பட்டது தான் சொல்லுவாங்க. ஓவர் ராட்டுன்னு எதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மீறப்பட்டது, எல்லைக்கு மீறி நம்ம நடத்துவோம் இல்லையா, அதுதான் ஓவர் ராட்டு. ஸ்டேட் ஆஃப் த பீயிங் அப்செட், வருத்தத்துடன் வந்து இருத்தல் தான் வந்து ஓவர் ராட்டு. ஓவர் ராட்னா ஸ்டேட் ஆஃப். ஓவர் ராட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ராட் அப்படின்னா மீறப்பட்டது அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட்னா வருத்தத்துடன் வந்து இருக்கிறது தான் வந்து ஓவர் ராட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அட்டிக். அட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடியை நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா மேல் மாடத்தை வந்து நம்ம சொல்லுவோம். த ஸ்பேஸ் ஆர் ரூம் அட் த டாப் ஆஃப் எ பில்டிங் அண்டர் த ரூஃப் அப்படின்னு வந்து இதோட மீனிங். கட்டிடத்தின் உச்சியில் வந்து கூரைக்கு கீழ் உள்ள ஒரு அறையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கட்டிடத்தின் உச்சியில் கூரைக்கு கீழ் உள்ள ஒரு அறையை தான் சொல்லுவாங்க வந்து என்னென்னா, அதாவது மேல் மாடத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மாடின்னு நம்ம கூட சொல்லலாம். அட்டிக்னா மாடி அல்லது மேல் மாடம். க்ரம்பிள்டு அப்படின்னா, க்ரம்பிள்டுன்னா வெர்பு. இது ஒரு மீனிங் வந்து என்ன, புரோக்கன் அப்படின்னு அர்த்தம். க்ரம்பிள்டுனா நொறுங்கியது அல்லது உடைந்த அப்படின்னு ஒரு மீனிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பயர். ஸ்பயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூரான உயரத்தை அல்லது சிகரத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்பயர்னு. A tall pointed structure on top of a building, especially on top of a church tower தான் சொல்லுவாங்க. அதாவது சர்ச் மீது உள்ள ஒரு உயரமான கூரான ஒரு அமைப்பை தான் ஸ்பயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்பர்டர்ப்டு அப்படின்னா அட்ஜெக்டிவ். இது வந்து அன்பர்டர்ப்டுங்கிறது வந்து என்ன, மிஸ் டிஸ்டர்ப்டு, பாதிக்கப்படாமல் தொல்லை இல்லாமல் இருக்கிறதா வந்து அன்பர்டர்ப்டுன்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து அஃப்ளியன்ட். அஃப்ளியன்ட் அப்படிங்கிறது வந்து வெல்த்தி, செழிப்பான, வளமான. ஸ்மாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஆர் புட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்டு ஆர் ஆன்டு சம்திங். ஏதாவது ஒன்றில் வந்து வலுக்கட்டாயமாக வந்து திணிக்கப்படுறதா வந்து சொல்லுவாங்க. அதாவது நொறுக்கிறது அல்லது ஸ்மாக்ஸ் அப்படிங்கிறது நொறுக்குதல்னு ஒரு ஆப்டான மீனிங்னு பார்த்திங்கன்னா நொறுக்குதல். ஆனால் வந்து திணிக்கப்படுறதுங்கிற ஒரு மீனிங் கூட இருக்குது. ட்ரைவ் ஆர் புட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்டு ஆர் ஆன்டு சம்திங். ஓகேவா. ஏதாவது ஒன்றில் வந்து வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுறது தான் வந்து ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். யூனிட் 4 போயம் வந்து பார்த்திங்கன்னா த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். அடாப்டட் ஃப்ரம் யூசப்ஸ் ஃபேபிள்ஸ். ஃபேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதி கதை அல்லது கட்டுக்கதையை தான் சொல்லுவாங்க.
About the author, Aesop Fables is collection of fables credited to Aesop, a slave and a storyteller believed to have lived in ancient Greece between 620 and 564 BC. BCE அப்படிங்கிறது வந்து என்னென்னா பிஃபோர் கிறிஸ்டியன் ஈரா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈசோப்பு வந்து பண்டைய கிரேக்க நாட்டில் வந்து வாழ்ந்த ஒரு அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 620 கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 620 564 இடைப்பட்ட காலத்தில் வந்து வாழ்ந்த ஒரு அடிமை. இவர் கூடிய அந்த நீதி கதையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தொகுப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஈசோப்பின் நீதி கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்குது. அந்த தொகுப்பில் இருந்து எடுத்து தான் இந்த ஃபேபிள்ஸ் வந்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டட் ஃப்ரம் த ஈசோப்ஸ் ஃபேபிள்ஸில் தான் வந்திருக்குது அப்படின்னு. அடுத்ததை வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, தீஸ் ஃபேபிள்ஸ் பிகம் பாப்புலர் வென் தே எமர்ஜ் இன் பிரிண்ட். செவரல் ஸ்டோரிஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு ஈசோப் ஈவன் டுடே. இன்றைக்கி வரைக்குமே வந்து நிறைய லாங்குவேஜில் வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் inclusion is continuous and new stories are being added. Collections of Aesop's fables were among the earliest books to be printed in many languages. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுப்பில் வந்து இன்னமும் புக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உலகில் அதிகமான மொழிகளில் இவை வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இன்றும் கூட வந்து பல கதைகள் வந்து ஈசோப் வந்து என்ன கூறியதாக வந்து வருகிறது. இன்றைக்குமே அவங்க ஈசோப் வந்து கூறியதாக பல கதைகள் வந்து அந்த தொகுப்பில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈசோப்பின் பெயரில் வந்து பல புதிய கதைகள் வந்து தொடர்ந்து வருவதும் வந்து புதிய கதையுமே வந்து அவரோட கலெக்ஷன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிளாஸரி பார்க்குறோம். அக்கஸ்டம்டு டு அப்படின்னா பழக்கமாகிவிட்டது அப்படிங்கிறது தான் அக்கஸ்டம்டு டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வெர்பு. பி யூஸ்டு டு அப்படின்னா பழக்கப்பட்ட. பி யூஸ்டு டு அப்படிங்கிறது வந்து என்ன பழக்கப்பட்ட. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதாவது என்ன கிளாட், ஜாய்ஃபுல் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கே அப்படின்னு வந்து மீனிங். இது வந்து ஆனந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து கே அப்படிங்கிறது. அது க்ரம்புங்கிறது வந்து ஒரு நவுன். க்ரம்புங்கிறது வந்து சிறு துண்டு, ரொட்டி துணுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் க்ரம்ப். பீஸ் ஆஃப் ப்ரெட் அதாவது ரொட்டி துண்டு அப்படின்னு அர்த்தம். ஃபெமைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சத்தை சொல்லுவாங்க. ஃபெமைன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட்டு, அதாவது பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸர்லிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். மோசமாக அப்படிங்கிற மீனிங். இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் வந்து என்ன மோசமாக, அதாவது ஹெசிடன்ட் டு ஸ்பெண்ட் மணி, பணம் செலவழிக்க தயங்கிறது தான் வந்து மிஸ்ஸர்லி அப்படிங்கிறாங்க. கோத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சொன்னது அப்படிங்கிற ஒரு மீனிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு செட்டுங்கிற மீனிங் தான் வரும். ஆனால் இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் யூசேஜ் யூஸ்டு ஒன்லி இன் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் பிஃபோர் த சப்ஜெக்ட். அதாவது என்ன தேர்ட் பர்சன் சிங்குலர்லேயும் ஃபஸ்ட் பர்சன்லேயும் நம்ம வந்து பிஃபோர் த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் கோத்து. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ்லின்னா என்ன அவசரமாக வந்து செய்கிறது. ஹரிலே அவசரமாய் அப்படின்னு வந்து மீனிங். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்னால் நமக்கு வந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே வாரண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து உறுதித்தன்மையை வந்து கொடுக்கறது. வாரண்ட்டுங்கிறது வந்து ஒரு வெர்பு. கேரண்டி அல்லது ப்ராமிஸை வந்து சொல்கிறது தான் வந்து வாரண்ட் அப்படிங்கிறது. கிரிக்கெட்டு a brown or black insect related to the grasshopper but with shorter legs. It is a small insect that produces a short sound, the loud sound by rubbing its wings together. என்னென்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்கிளி வந்து கிராஸ்ஹாப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு வெட்டுக்கிளி. அது ரிலேட்டடாக வந்து ஒரு பழுப்பு அல்லது ஒரு கருப்பு பூச்சி வந்து இதோட கால்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன காலாக வந்து இருக்கும். கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்கிளி மாதிரியே பார்க்க இருக்கும். இட் இஸ் ஏ ஸ்மால் இன்செக்ட் தட் ப்ரொடியூசஸ் ஷார்ட் அல்லது லவுடு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது பார்த்திங்கன்னா அதோட ரெக்கைகளை வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா தேய்ச்சி லவுடு வாய்ஸை அதாவது உரத்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கிரிக்கெட்டுங்கிற பூச்சி வந்து பார்க்க சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய முடியாத சவுண்டாக வந்து லவுடு வாய்ஸாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. த ஏஜ்டு மதர் இது வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர். இதில் இதை பற்றி பேர் வந்து பார்த்திங்கன்னா மாட்சோ பாசோ 1644
1694 is one of the most famous poets Japan. In Japan, many of his poems are seen on monuments and traditional sites. Basu was introduced to poetry at a young age and he quickly became well known throughout Japan. He made a living as a teacher but later traveled throughout the country to gain inspiration for his writing. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் பாஷோ வந்து 1644 1694 வரைக்கும் இவரோட பீரியடு ஜப்பானில் வந்து மிகவும் பிரபலமான கவிஞர்கள் வந்து ஒருவர்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா பல நினைவு சின்னங்கள் மற்றும் பாரம்பரிய தலங்களை வந்து காணப்படுகின்றன. இளம் வயதிலேயே இவரோட கவிதைகள் வந்து அறிமுகமானதுனால இவருக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சது. விரைவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு இருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்கிறார். தன்னோட வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக. ஹி மேட் எ லிவிங் ஆஸ் எ டீச்சர் பட் லேட்டர் ட்ராவல்டு த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் தன்னோட எழுத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நாடு முழுவதும் வந்து பயணம் செஞ்சுருக்கிறாரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆசிரியர் தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நாடு முழுவதும் பயணம் செஞ்சு கெயின் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹிஸ் ரைட்டிங், அவரோட ரைட்டிங்கோட இன்ஸ்பிரேஷனுக்காக போயிருக்கிறாரு. இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்போட்டிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரத்தன்மையோடு இருக்கிறது. அதாவது இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். டெஸ்பாட்டிக்கோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரங்கிற மீனிங் தான் கொடுக்குது. டைரனிக்கல் அண்டு குரியல் தான் இதோட கொடுங்கோல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்போட்டிக்குங்கிறது வந்து டைரனிக்கல் வந்து குரியல், கொடுங்கோல் அப்படின்னு வந்து இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரகடனம் படுத்துறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறது தான் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்னா பிரகடனம். தென் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்பரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். பார்பரஸ் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். இது வந்து நாகரிகமற்ற, கல்வியில் வந்து தேர்ச்சி குறைந்த, எக்ஸ்ட்ரீம்லி ப்ரூட்டல் ஆர் மெஸ்ஸிலெஸ்லி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கொடூரமான அப்படிங்கிற ஒரு மீனிங். பார்பரஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ப்ரூட்டல் ஆர் மெஸ்ஸிலெஸ்லி ஹார்ஸ், கொடூரமான அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அபெண்டன் அப்படின்னா கைவிடுங்கள். இது வந்து ஒரு வெர்பு. டிசர்ட்டு, கிவ் அப் கம்ப்ளீட்லி அப்படிங்கிற ஒரு மீனிங். ரிவரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயபக்தியாக இருக்கிறது. டீப் ரெஸ்பெக்ட். ரிவரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரிவரன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆணை தான் சொல்லுது. அஃபிஷியல் ஆர்டர் தான் வந்து மேண்டேட் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அரசாணையை தான் வந்து நம்ம சொல்லுவோம். மேண்டேட்டுங்கிறது வந்து ஒரு அரசாணை. அடுத்தது சம்மிட்னா உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். சம்மிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுன். த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹில்ல தான் சம்மிட் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன, மலை உச்சி அல்லது சிகரத்தை வந்து என்னென்னா சம்மிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தடை உத்தரவு. இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து தடை உத்தரவு. இன் ஆர்டர் ரெஸ்ட்ரைன்ட் சம்மன் ஃப்ரம் பர்ஃபார்மிங் அன் ஆக்ட். அதாவது உத்தரவை தான் வந்து சொல்கிறது இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிரிவில்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுருங்கியது அப்படிங்கிற ஒரு மீனிங். அதாவது wrinkled and contracted due to old age or due to strain. வயதானதால் வந்து ஏற்பட்ட தோல் சுருக்கங்கள் தான் சிரிவில்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரேவ்லி அப்படின்னா அதாவது கடுமையாக இருக்கிறது தான் கிரேவ்லின்னு சொல்லுவாங்க. கிரேவ்னா கல்லறையை சொல்கிறது. கிரேவ்லி அப்படிங்கிறது வந்து சீரியஸ்லி அப்படிங்கிற ஒரு மீனிங். அதாவது கடுமையாக இருக்கிறது தான் கிரேவ்லி. இதில் இப்போ நம்ம 10th யூனிட் வந்து 5 தான் பார்க்க போகிறோம். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் வந்து டெக் ப்ளூமர். போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ், ரட்யார்ட் கிப்ளிங். சப்ளிமெண்ட்ரினா எ டே இன் 2889 ஆஃப் ஆன் அமெரிக்கன் ஜர்னலிஸ்ட் ஜூல்ஸ் வெர்னே. கிராப்பிள்னா வெர்பு. டு ஃபைட் எஸ்பெஷலி இன் ஆர்டர் டு வின் சம்திங், எதையாவது வெற்றிக்கான சண்டையிடுதல் அப்படிங்கிறது. கிராப்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கான சண்டையிடுறது தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுனு.
பர்மனன்ட் டைட்டனிங் ஆஃப் த மசில்ஸ் காஸ்டு பை டேமேஜ் ஆஃப் த பிரைன் சொல்லுவாங்க. அதாவது தசைகள் நிரந்தரமாக வந்து இறுகி மூளைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது தான் செரிப்ரல் பால்சி. செரிப்ரல் பால்சினாவே மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது. அடுத்ததாக வந்து ட்ராகன் டிக்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுனு. A software which recognizes speech and converts it to text. அதாவது பேச்சை வந்து புரிந்து கொண்டு அதை எழுத்தில் காட்டும் ஒரு மென்பொருளை தான் வந்து ட்ராகன் டிக்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். இது வந்து ஒரு நவுனு. A person who assists with technological gadgets to overcome disability. அதாவது தொழில்நுட்ப சாதனங்கள் உதவியுடன் ஊனத்தை வந்து எதிர்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா எ பர்சன் ஹூ அசிஸ்ட் வித் டெக்னாலஜிக்கல் கேஜெட்ஸ் டு ஓவர் கம் டிசபிலிட்டி. தொழில்நுட்ப சாதனங்கள் உதவியுடன் ஊனத்தை வந்து எதிர்கொள்கிறது. அடுத்ததாக வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கேஸுங்கிறது வந்து ஒரு வெர்பு. கேஸ்னாவே வந்து என்னென்னா உற்று பார்க்குதல்னு அர்த்தம். ஸ்டேர் அட் சம்திங் ஃபார் எ லாங் டைம். எதையாவது ஒன்றை வந்து வெகு நேரம் உற்று பார்த்துக்கிட்டே இருக்கதான் வந்து என்னென்னா கேஸ் அப்படின்னு. லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனு. எ ஸ்பெஷல் டிவைஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் ஐ மூமெண்ட்ஸ். அதாவது கண் அசைவில் வந்து பார்த்திங்கன்னா இயங்கக்கூடிய ஒரு சிறப்பு சாதனத்தை தான் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து த ஆக்ட் ஆஃப் இன்க்ளூடிங் சம்மொன் ஆர் சம்திங். யாராவது அதாவது எதையாவது வந்து சேர்க்கறது தான் வந்து இன்க்ளூஷன். இணைக்கிறது சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து கொடுப்பாங்க. கிளாய்ஸ்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். என்க்ளோஸ்டு பை அதாவது இணைக்கப்பட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது கிளாய்ஸ்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸ்டு பை அதாவது இணைக்கப்பட்டு. கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னாவே அட்ஜெக்டிவ். produced by or involving two or more parties working together. அதாவது 2-3 பேர் வந்து இணைந்து வேலை செய்தல் அல்லது தயாரித்தல் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். திஸ் GPS and Bluetooth enabled shoes help the disabled navigate streets based on instructions from map software on smartphone. The app also records route and count steps. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கண்டுபிடிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. லெச்சல் ஷூஸ் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியன் லாரன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இது வந்து ஜிபிஎஸ் மற்றும் ப்ளூடூத் உள்ளடங்கிய ஒரு ஷூக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷூவை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள மேப் சாஃப்ட்வேரில் வந்து தரப்படக்கூடிய அறிவுறுத்தல்களின்படி வந்து தெருக்களில் வந்து வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் மூலமாக வழியையும் நடக்கும் அடிகளையும் வந்து கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஜிபிஎஸ் அல்லது ப்ளூடூத் உள்ளடங்கிய ஒரு ஷூக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள மேப் சாஃப்ட்வேர்லேருந்து தரப்படக்கூடிய அறிவுறுத்தல்களின்படி வந்து தெருக்களில் வழிநடத்தும். தெருக்களில் போகிறப்ப வந்து இப்படி போங்க அப்படி போங்கங்கிறத வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லும். இது வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே போல் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளி வாட்ச் பை இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ் நுப்ரா அது என்ன கிர்லோஸ்கருங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நுப்ரா கிர்லோஸ்கர் அண்டு ஜான்ஹவி ஜோஷி ஆஃப் மும்பையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஜான்ஹவி ஜோஷி. இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நுப்ரா கிர்லோஸ்கரும் அண்டு ஜான்ஹவி நோசி அப்படிங்கிறவங்களும் தான் சேர்ந்து மும்பையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் த ஹியரிங் impaired converts sound waves into அதாவது வைப்ரேஷன்ஸ் அண்ட் கலர் கோட்ஸ் டு அலர்ட் யூசர்ஸ் டு எமர்ஜென்சி சவுண்ட்ஸ் அண்ட் ரிங்கிங் டோர்பெல்ஸ். இட் ஈவன் ஹெல்ப்ஸ் தம் ஃபீல் த ரிதம் ஆஃப் மியூசிக். அதாவது பிளி வாட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலை வடிவமைப்பாளர்களான அதாவது தொழிற்சாலை வடிவமைக்கக்கூடியவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது நுப்ரா கிர்லோஸ்கரும் மற்றும் அதாவது மும்பையை சேர்ந்த ஜான்ஹவியும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சை வந்து இவங்க வந்து ஸ்மார்ட் வாட்சை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காதவங்களுக்கு வந்து ஒலி அலைகளை வந்து அதிர்வுகளாக வந்து மாற்றும். காலிங் பெல் சத்தம், எமர்ஜென்சி சத்தம் ஆகியவற்றை வந்து வண்ண குறியீடுகளாக வந்து மாற்றும். அவர்களுக்கு வந்து தாள இசையை வந்து உணர வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளி வாட்சுங்கிறது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். அடுத்தது வந்து ஐஜெஸ்ட்டுங்கிறது
பிரபாகர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஐஐடிஎம் அதாவது ப்ரொஃபஸர் அண்டு co-founder ஆஃப் எனாபிலிட்டி டெக்னாலஜிஸ். திஸ் வேரியபிள் டிவைஸ் ட்ராக்ஸ் ஜெஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இம்பேர்டு பீப்புள் அண்டு ஸ்பீக்ஸ் ஃபார் தம். ஐஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனில் பிரபாகருங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஐஐடிஎம் பேராசிரியர் மற்றும் எனாபிலிட்டி டெக்னாலஜிஸின் இணை நிறுவனரால் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னா இணை நிறுவனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன, இந்த அணியக்கூடிய உபகரணம் பேச்சு பாதிக்கப்பட்ட மக்களின் சைகைகளை வந்து கண்டறிந்து அவர்களுக்காக வந்து இது பேசும் அப்படின்னு இருக்காங்க. ஐஜஸ்ட்டுங்கிறது வந்து பேசும் திறனற்ற ஒருத்தவங்களுக்காக இது தானாக வந்து அவங்க சைகையை வச்சு அவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கிறத வந்து வைப்ரேஷன் மூலமாக கண்டுபிடிச்சி அதிர்வுகள் மூலமாக வந்து அந்த சைகை மூலம் கண்டுபிடிச்சி அது வந்து பேசும். ஓகே, ஐஜஸ்ட்டுங்கிறது வந்து அந்த மிஷினே வந்து பேசும். இதுவும் வந்து பேச்சு குறைபாடு உள்ளவங்களுக்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இனோவேஷன் என்னென்ன, அதாவது லெச்சர் சூஸ் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பை கிறிஸ்பியன் லாரன்ஸ். அதே மாதிரி வந்து பிலி வாட்ச் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நுப்புரா அது என்ன கிர்லோஸ்கரும் அண்டு ஜான்ஹவி ஜோஷின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஐஜஸ்ட் வந்து அனில் பிரபாகர் வந்து இவர் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத கூட கேட்கலாம். ஐஐடிஎம் அது என்ன ப்ரொஃபஸராகவும் கோஃபவுண்டராகவும் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. அதாவது கோஃபவுண்டர் ஆஃப் எனாபிலிட்டி டெக்னாலஜிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 5ல் வந்து போயம் வந்து பார்த்திங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் ரட்யார்ட் கிப்ளிங். த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் ரட்யார்ட் கிப்ளிங். இப்போ இதில் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது ஃபர்னேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா an enclosed structure in which material is heated to very high temperature. அதாவது 4 புறமும் வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு அமைப்பு, எல்லாமே மூடியிருப்பாங்க. அதில் வந்து பொருட்கள் வந்து மிக அதிக வெப்பநிலையில் வந்து சூடாக்கப்படக்கூடிய ஒரு உலையை தான் வந்து ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராட்டுங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அது வந்து பார்த்திங்கன்னா பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங் தான் ராட் அப்படிங்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுத்தியால் வந்து அடித்து வடிவமைக்கிறது. நல்லா ஹீட் பண்ணி ஒரு இரும்பை அதை சுத்தியலால் அடித்து அது தகுந்த மாதிரி வடிவமைப்பாங்களே அதுதான் வந்து ராட் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுனு. an instrument that measures perfection in appearance and quality. அதாவது என்ன சரியாக அந்த ஒரு தரத்தையும் பரிமாணத்தையும் அளக்கக்கூடிய ஒரு கருவியை தான் வந்து கேஜ் அப்படிங்கிறது. கேஜுங்கிறது வந்து ஒரு கருவி, அளக்கக்கூடிய ஒரு கருவியை தான் வந்து கேஜ் அப்படிம்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்னா இது வந்து எண்ணிக்கை, அது நமக்கே தெரியும். அட்வர்ப் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. 1000ல் ஒரு பங்கு தான் வந்து 1000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு வெர்பு. புல் ஆர் ட்ராக் வித் எஃபோர்ட் ஆர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேகமாக இழுக்கிறதா வந்து ஹாலுங்கிறது வந்து ஒரு வெர்பு. புல் ஆர் ட்ராக் வித் எஃபோர்ட் ஆர் ஃபோர்ஸாக வேகமாக இழுக்கிறது தான் வந்து ஹால்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹெண்ட் அப்படிங்கிறது வந்து வெர்பு. நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா, அதை தான் வந்து காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ்ப், அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா வேனிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போகிறது தான் வந்து வேனிஸ். டிஸ்அப்பையர் சடன்லி அண்டு கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். டக்குன்னு போகிறது வந்து வேனிஸ். அதாவது டிஸ்அப்பையர் சடன்லி அண்டு கம்ப்ளீட்லி மறைந்து விடுதலை தான் வந்து வேனிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, 5ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ டே இன் 2889 ஆஃப் ஆன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஜூல்ஸ் வெர்னே. கிளாசரி வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போனோ டெலிபோர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனு. அதாவது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் போத் வாய்ஸ் அண்ட் பிக்சர் ஃபார் எ பர்சனல் கான்வர்சேஷனை தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது காணொலி காட்சியின் மூலமாக தொலைவில் உள்ளவர்களோட நம்ம பார்க்க உதவக்கூடிய ஒரு கருவியை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போனோ டெலிபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சாம்ஸ் இலிசிஸ்ங்கிறது வந்து ஒரு நவுனு. ப்ரெஸ்டீஜியஸ் அவென்யூ இன் பாரிஸ், ஃபேமஸ் பிளேஸ் ஃபார் த கேப்ஸ், சினிமாஸ் அண்டு ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கஃபே, சிறிய ஓட்டல்கள், சினிமாக்கள் மற்றும் கடைகளுக்கு வந்து புகழ்பெற்ற பாரிஸ் நகரத்தில் வந்து உள்ள ஒரு இடத்தை தான் வந்து சாம்ப்னு சொல்லுவாங்க. அது வந்து சாம்ப் எலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
போட்டோ டெலகிராஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போட்டோ டெலகிராம் அப்படின்னா டெலகிராஃபிக் டிரான்ஸ்மிஷன் இன்க்ளூடிங் இமேஜஸ், அதாவது படங்களையும் டெலகிராம் மூலமாக அனுப்புறது தான் வந்து போட்டோ டெலகிராம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து ஜோவியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழன் கிரகத்தில் வந்து வசிக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஜோவியன் சொல்லுவோம். இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் பிளானட் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்ஹாபிட்டன்ட் அப்படின்னா என்ன? இன்ஹாபிட்டன்ட்ங்கிறது வந்து எ பர்சன் ஆர் அனிமல் தட் லிவ்ஸ் இன் ஆர் ஆக்குபைஸ் எ பிளேஸ், ஒரு இடத்துல வந்து குடியிருக்கக்கூடிய அது வசிக்கக்கூடிய மனிதன் அல்லது விலங்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹாபிட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோபோலிஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது இன் திஸ் ஸ்டோரி இந்த நியூ நேம் ஆஃப் இந்த நியூயார்க் இன் 2889, அதாவது என்னென்னா 2889 வருடத்தில் வந்து இருந்த, அதாவது இந்த கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கின் ஒரு புதிய பேர் தான் வந்து சென்ட்ரோபோலிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேலட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் உதவியாளர் தான் வேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எ மேன்ஸ் பர்சனல் மேல் அட்டண்டன்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் கிளாத்ஸ் அண்ட் அப்பையரன்ஸ், ஒருவரின் உடைகளை வந்து தேர்வு செய்வது மற்றும் அவரின் தோற்றத்திற்கு வந்து அலங்கரித்து பொறுப்பேற்கக்கூடிய ஒரு ஆண் உதவியாளர், அதாவது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் மேனை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெல்ப்பரு அல்லது அவங்களுக்கு வந்து மேக்கப் விஷயமாக என்னென்ன உடைகள் எல்லாம் தேர்வு செய்வாங்க இல்லையா, தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி உடைகளை வந்து அலங்கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்களை தான் ஆண் உதவியாளர் தான் வேலட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6, அதாவது 10th தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி தான் இருக்குது. ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் லெசன், அல்போன்சே டேட்டட். போயம் அப்படின்னா நோமன் ஆர் ஃபாரின், ஜேம்ஸ் ஃபல்கோனர் கிரிக்கப். சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்டு. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸு. த லாஸ்ட் லெசன் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சே டேட்டட்னு எழுதியிருக்கிறாரு. க்ரீப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்பு. மேக்கிங் ஏ ஷார்ப் ஹை பிச்டு சவுண்ட் யூஸ்வலி பை ஸ்மால் பேட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ், அதான் வந்து என்ன க்ரீப்பிங்னு சொல்லுவோம். அதாவது க்ரீப்பிங்கிறது வந்து இந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வந்து எழுப்பக்கூடிய ஒளியை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா க்ரீப்பிங். அதாவது சிறிய அளவில் அல்லது அதிக சத்தத்துடன் கூடிய சிறு பறவைகள் மற்றும் பூச்சிகள் எழுப்பக்கூடிய ஒரு ஒளியை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா க்ரீப்பிங். அடுத்து வந்து பஸ்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெர்பு. மூவின் ஆன் எனர்ஜெட்டிக் மேனர்னா ஆற்றலுள்ள நகரத்தில் தான் பஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து யூனிசன் அப்படின்னா ஒரு நவுன். இது வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸ் அட்ரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னால் தொடர்ந்து வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா உச்சரிக்கிறதா வந்து யூனிசன் சொல்லுவோம். ரேப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேப் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்ட்ரைக்கிங் வித் எ சீரீஸ் ஆஃப் ரேப்பிட் ஆடிபிள் ப்ளோஸ் அப்படின்னா அதாவது விரைவாக சத்தம் கேட்குற மாதிரி வந்து அடிக்கிறதா வந்து ரேப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேப்பிங்னா வேகமாக அடித்து நம்ம வந்து ஒரு சத்தத்தை விடுவோம் இல்லையா, அதை தான் வந்து ரேப்பிங்னு சொல்லுவோம். தம்புடு அப்படின்னா ஒரு வெர்பு. தம்புங்க வந்து ஒரு செயலை தான் சொல்லுவாங்க. இது வந்து எ புக் விச் ஹேஸ் பின் ரீட் ஆஃபன் அண்ட் பியரிங் த மார்க்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட்லிங், அடிக்கடி படிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் வந்து என்ன சொல்லுவோம் தம்புடுன்னு சொல்லுவோம். கிராங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். இது வந்து ஸ்ட்ராஞ்சாக இருக்கிறது, அதாவது என்ன கிராங்கினா ஸ்ட்ராஞ்சுங்கிற ஒரு மீனிங், அதாவது விசித்திரமாக இருக்கிறது. ஷார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதியை தான் சொல்லுவோம். அதாவது எ ரிவர் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்டு வெஸ்டர்ன் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நதியை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஷார்னு சொல்லுவோம். எ ரிவர் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்டு வெஸ்டர்ன் ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனிக்கும் வடகிழக்கு ஃப்ரான்ஸுக்கும் இடையே ஓடக்கூடிய ஒரு நதி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலஸ்னா ஒரு நவுன். எ ரோமன் கத்தோலிக் டிவோஷன் கமிமோரேட்டிங் incarnation of Jesus and including the Hail Mary said at morning, noon and sunset. அதாவது இந்த 3 நேரமும் நமக்கு வந்து துதிப்பாடுவாங்க இல்லையா, கத்தோலிக் துதிப்பாடுறது தான் வந்து ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலை மதியம் மாலை நேரங்களில் வந்து பாடக்கூடிய ரோமன் கத்தோலிக்கோட ஒரு துதிப்பாடல் தான் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சலஸுங்கன்னா ஒரு பாடல் தான். யூனிட் 6 வந்து நம்ம போயம் பார்க்குறோம். நோமன் ஆர் ஃபாரின் அப்படிங்கிற போயம் தான். இதோட மீனிங் வந்து என்னென்னா எந்த மனிதரும் அந்நியர் அல்ல அப்படிங்கிறது. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜேம்ஸ் ஃபல்கோனர் கிரிக்கப் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறார். கிரிக்கப்புங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய கிளாஸரி வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். கண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல்ங்கிற மீனிங். அதாவது கண்டனம் தெரிவிக்கிறது தான் வந்து கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லேபர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க், கடும் உழைப்பு. லேபர்னால் ஹார்ட் ஒர்க்கு, கடும் உழைப்பு. பெட்ரே அப்படிங்கிறது வந்து டிஸ்லாயல், துரோகம் பண்ணுறது தான் வந்து பெட்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் த பியூட்டி ஆர் அப்பையரன்ஸை வந்து என்ன டிஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாசு ஏற்படுத்துறதை வந்து டிஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரேஜ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ரியாக்ஷன் ஆஃப் ஆங்கர், ஷாக்கு தான் சொல்லுவாங்க. ஷாக்கு தான் அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மிதமிஞ்சிய கோபம் மற்றும் அதிர்ச்சியின் வெளிப்பாடை வந்து என்ன சொல்லுவோம்னா அவுட்ரேஜ். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட், அதாவது ஹாலந்தோட வீரச் சிறுவனை பற்றி. இந்த ஸ்டோரி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி மேப்பஸ் டாட்ஜுங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. கூடிய கிளாஸரி வேர்ட்ஸ் தான் பார்க்குறோம். டைக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுனு. இதோட மீனிங் வந்து என்னென்னா மதில் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸரி வேர்ட்ஸ் வந்து என்னென்னா ஆன் எம்பேக்மெண்ட் ஃபார் கண்ட்ரோலிங் ஆர் ஹோல்டிங் பேக் த வாட்டர்ஸ் ஆஃப் த சி ஆர் எ ரிவர். அதாவது பார்த்திங்கன்னா தடுப்பு சுவர்கள் அல்லது தடுப்பரணை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து என்ன சுலூசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மடை மதகு, இதை தான் சொல்கிறது வந்து என்ன சுலூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எ ஸ்லைடிங் கேட் ஆர் அதர் டிவைஸ் ஃபார் கண்ட்ரோலிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எஸ்பெஷலி ஒன் இன் எ லாக் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீரை வந்து கட்டுப்படுத்தும் ஒரு தள்ளு கதவு. அதாவது என்னென்னா அவங்களுக்கு தள்ளுற மாதிரி ஒரு கதவு இருக்கும் இல்லையா, கட்டுப்படுத்தி அதை தள்ளுறதுக்கான கதவை தான் வந்து மதகு அல்லது மடைன்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவோம்னா சுலூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக வந்து பூட்டப்படக்கூடிய வாயில் கதவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்லிங்னா ஃப்ளோயிங் இன் ஏ ஸ்மால் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். அது லிக்யூடு, சிறு சிறு தாரையாக நீர் ஒழுகும் இல்லையா, அதை தான் வந்து ட்ரிக்லின்னு சொல்லுவோம். ட்ரிக்லிங்க்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்குது, என்னென்னா தந்திரம் அப்படிங்கிறது தான் ட்ரிக்லிங்னு சொல்லுவாங்க. அடுத்த நம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். அதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிற்று இருக்கிறது தான் வந்து நம்ப் அப்படின்னு சொல்லுவோம். டிப்ரீவ்ட் ஆஃப் த பவர் ஆஃப் சென்சேஷன் அப்படிங்கிறது தான் நம்ப். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா சேட்டர்டு அப்படிங்கிறது வேகமாக வந்து அர்த்தம் இல்லாமல் பேசுகிறது தான் வந்து சேட்டர்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து உரையாடல்னு கூட நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வெர்பு. ஃபீலிங் கோல்ட் அண்ட் ஃப்ரைட்டன்ட் தட் ஒன் கான்ட் ஸ்டாப் த அப்பர் டீத் ஃப்ரம் அகைன்ஸ்ட் ஒன்ஸ் லோயர் டீத். அது குளிரால் பற்கள் வந்து இறுகி இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து சேட்டர்டு அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க. க்ரோச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குனியறது அல்லது வணங்குறது தான் சொல்லுவாங்க. அடாப்டிங் எ பொசிஷன் வேர் த நீஸ் ஆர் பெண்ட் அண்ட் த அப்பர் பாடி இஸ் brought ஃபார்வர்ட் அண்ட் டவுன். அதாவது மண்டிட்டு உடலை வந்து வளைத்தபடி கிடக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா க்ரோச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோச்சிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா குனியறது அல்லது வணங்குறது தான் வந்து என்ன க்ரோச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முணுமுணுங்கிறது, ஒரு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு வேதனை குரலை வந்து சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து க்ரோன்னு சொல்லுவோம். அதாவது மேக் ஏ டீப் இன்ஆர்டிகுலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின், வலியை வந்து உணர்த்தக்கூடிய முனகல் ஒரு சத்தத்தை தான் வந்து என்னென்னு க்ரோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து சோவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நவுன். டூல் ரிசம்பிளிங் எ ஸ்பேட் வித் எ ப்ராட் பிளேட் அண்டு டைப்பிக்கலி அன்டர்ன்ட் சைடு யூஸ்டு ஃபார் மூவிங் எர்த், கோல், ஸ்னோ எக்ஸெட்ரா. அதாவது என்னென்னா ஆக்சுவலி வந்து என்னென்னா சோவல்ஸ் அப்படிங்கிறது வந்து திணிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. இல்லைன்னா மண்வெட்டி அல்லது அகலமான ஒரு மண்வாரியை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது சோவல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சோவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்வெட்டியை தான் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6th யூனிட் வந்து ஃபுல்லாக முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7th பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து யூனிட் 7 தான் பார்க்குறோம். இப்போ இதை முடித்தோம் அப்படின்னா 10th யூனிட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த கிளாஸரிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ லெசனுக்கு போகலாம்.
ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி மொத்தம் 3 தான் இருக்குது. ப்ரோஸ் அப்படின்னா த டையிங் டிடெக்டிவ், போயம் அப்படின்னா த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா டைலமா அல்லது டெலமான்னு சொல்லுவோம். ப்ரோஸ் பார்க்குறோம். த டையிங் டிடெக்டிவ் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் கோனன் டோயில். அதாவது இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துப்பறிவாளர் அப்படிங்கிறது தான் இதோட ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா த டையிங் டிடெக்டிவ். லாசரிஸ் காண்ட்டுங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா லீனு, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் சஃபரிங், ஹங்கர் ஆர் ஏஜ் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெலிந்த அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் வரும். காண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மெலிந்த அப்படிங்கிற மீனிங் வரும். ட்விச்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வெர்பு. ட்விச்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு வெர்பாக வந்து இருக்குது. இது வந்து என்ன கிவ் சடன் ஜெர்க்கிங் மூமெண்ட், அதாவது வெட்டி இழுக்கிறது, அதுதான் வந்து என்னென்னா ட்விச்டு அப்படின்னு சொல்லுவோம். ட்விச்டுனா இழுத்தல், அதாவது இழுப்பது போன்ற ஒரு இயக்கத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்விச்டு அப்படின்னு சொல்லுவோம். கான்டேஜியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கான்டேஜியஸ்னால் ஒரு என்னென்னு ஒரு தொற்று நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து கான்டேஜியஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்டேஜியஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு தொற்று வியாதி. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எ டிசீஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் தான் வந்து என்னென்னா கான்டேஜியஸ்ன்னு சொல்லுவோம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரோன்னா நமக்கு தெரியும் முணுகுதல் அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது க்ரோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதனையால் வந்து முணுகுதல். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக் ஏ டீப் இன் ஆர்டிகுலேட் சவுண்ட் டிஸ்பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வேதனையால் முணுகிறதா வந்து என்ன க்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பிளேகுங்கிறது வந்து ஒரு வியாதி. இதுதான் வந்து கொள்ளை வியாதி அப்படின்னு சொல்லுவோம், கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கான்டேஜியஸ் பாக்டீரியல் டிசீஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்க பாக்டீரியல் டிசீஸு. கேட்டகரைஸ்டு பை ஃபீவர் கேட்டகரைஸில் வந்து இருக்கிறது தான் அது. பாக்டீரியா ஒரு தொற்று நோயை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேக்னா ஏ கான்டேஜியஸ் பாக்டீரியல் டிசீஸ் கேட்டகரைஸ்டு பை ஃபீவர். போல்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போல்டட் அப்படின்னா வெர்பு. இது வந்து க்ளோஸ்டு த டோர் வித் ஏ லேட்ச், கதவை மூடி பூட்டுறதா வந்து என்ன போல்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போல்டட் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு வெர்பு தான். க்ளோஸ்டு த டோர் வித் ஏ வேர் தட் ஸ்லைட்ஸ் இன்டு ஏ ஷாக்கட் அப்படிங்கிறது தான் இது. அதாவது கதவை வந்து மூடி பூட்டுதலை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போல்டட் அப்படின்னு சொல்லுவோம். மென்டல் பீஸ் அப்படின்னா நவுன். A structure of wood or marble above or around the fireplace அப்படின்னு அர்த்தம். அதாவது அடுப்பங்கரையில் உள்ள தட்டு மாடத்தை தான் வந்து மேண்டல் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கணப்பு அடுப்பின் தட்டு மாடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் க்ரௌன்னா இது வந்து ஒரு நவுன். அதாவது எ ஃபார்மர் பிரிட்டிஷ் காயின் ஈக்குவல் டு 2 ஷில்லிங், அதாவது என்ன 2 shillings and 6 pence. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாங்ஸ் அப்படிங்கிறது வந்து நவுன். எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் பிக்கிங் அப் ஆப்ஜெக்ட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 லாங் பீசஸ் ஃப்ரீ அட் ஒன் எண்ட் அண்டு ப்ரெஸ்டு டுகெதர் அட் த அதர் எண்ட். அதாவது ஆக்சுவலி வந்து டாங்ஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இடுக்கி. டிவைஸ் வித் 2 லாங் பீசஸ் ஃப்ரீ அட் ஒன், அதாவது இடுக்கி அப்படிங்கிற மீனிங் தான் டாங்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா டெலிரியஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம டெலிரியஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேட்டகரைஸ்டு பை ரெஸ்ட்லெஸ்னஸ், அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக இருக்கிறது தான் வந்து டெலிரியஸுங்கிறது மனக்குழப்பத்தை வந்து சொல்கிறது. ஃப்ரைல் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அது பார்த்திங்கன்னா வீக் அண்டு டெலிகேட், அதாவது பலவீனமாக இருக்கிறது மென்மையாக இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரைல்னு சொல்லுவோம். ஸ்டார்டில்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா திரிக்கிறது. ஃபெல்ட் சடன் ஷாக் ஆர் அலாம், அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறதா வந்து ஸ்டார்டில்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கஃபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்பு. டு ஹாவ் எ சடன் ஷார்ட் ஃபைட்டு. ஸ்கஃபிள் அப்படின்னா சண்டையிடுறது. டு ஹாவ் எ சடன் ஷார்ட் ஃபைட்டுனா கைகலப்பாகிறது இல்லை சண்டை போடுறது தான் வந்து ஸ்கஃபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இருக்கக்கூடிய போயம் வந்து என்னென்னா த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், நடியா புஷ் வந்து எழுதியிருக்கிறாரு. அதாவது எல்ம் தெருவில் ஒரு வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸரி வேர்ட்ஸ் இல்லை. 7th யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா
த டெலமா ஸ்லாஸ் வியர் மிச்சல்னு எழுதியிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். கிளவர், ஒரிஜினல் அண்டு இன்வென்டிவ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜீனியஸ், அதாவது சாமர்த்தியமாக இருக்கிறது தான் வந்து இன்ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது மேனியாங்கிறது வந்து ஒரு நவுன். அண்ட் எக்ஸ்டென்சிவ் பர்சிஸ்டன்ட் டிசையர் அண்ட் அப்சஷன், அதாவது பேராசை அல்லது அதீத ஆசையை வந்து என்ன சொல்லுவோம்னா மேனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து மேலிசியஸ்ங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸ்பைட்ஃபுல், இன்டெண்டட் டு ஹார்ம் ஆர் அப்செட் சம்ஒன், அதாவது பார்த்திங்கன்னா மேலிசியஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸ்பைட்ஃபுல், இன்டெண்டட் டு ஹார்ம் ஆர் அப்செட் சம்ஒன், கெடுக்கும் நோக்கம் கொண்ட ஒருத்தவங்கள தான் வந்து மேலிசியஸ்ன்னு சொல்லுவோம். தென் வந்து பார்த்திங்கன்னா குவீர்னா அட்ஜெக்டிவ். ஸ்ட்ராஞ்ச் அல்லது ஆடை தான் வந்து என்ன சொல்லணும்னா குவீர் அப்படின்னு சொல்லுவோம், வினோதமாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பேல்டுனா ஹாரிஃபைடு அல்லது ஷாக்குடுன்னு சொல்லுவாங்க. அப்பேல்டு அப்படின்னா ஹாரிஃபைடு அல்லது ஷாக்குடு, அதிர்ச்சி அடைகிறவங்கள தான் அதிர்ச்சி அடைகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங்கிறது வந்து ஒரு நவுன். இந்த குவாலிட்டி பீயிங் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் பெக்குலியராக இருக்கிறதா வந்து ஆடிட்டின்னு சொல்லுவோம். த குவாலிட்டி பீயிங் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் பெக்குலியர், அதாவது விசித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து என்னென்னா ஆடிட்டி. இன்க்ரெடிபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இம்பாசிபிள் டு பிலீவ், அதாவது நம்ப முடியாத அப்படிங்கிற ஒரு மீனிங். தென் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிவ் அப்படின்னா குக்கப் ஹேட்ச் ஏ பிளான் பை டெலிபரேட் யூஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கான்ட்ரிவ் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து கொடுக்கும். அதாவது திறமையாக திட்டமிடுறதா வந்து என்ன சொல்லுவோம்னா கான்ட்ரிவ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்போட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ். டைரனிக்கல், ஆட்டோக்ரேட்டிக் அப்படிங்கிறது இதோட மீனிங் கொடூரமான, அதாவது டெஸ்போட்டிக் அப்படின்னா கொடூரமான அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஆவரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசைப்படுறது. எக்ஸ்ட்ரீம் கிரீட் ஃபார் வெல்த், ஆவரீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேராசை. ஜெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜோக், அது கேலியாக பேசுகிறது, வேடிக்கையாக பேசுகிறது தான் வந்து ஜெஸ்ட்னு சொல்லுவோம். விவிசெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுன். சர்ஜரி கண்டக்டட் ஆன் எ லிவிங் ஆர்கனிசம் ஃபார் எக்ஸ்பிரிமெண்டல் பர்பஸஸ், அதாவது உயிர் வாழக்கூடிய விலங்குகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோதனை முறையில் அவங்க மீது வந்து ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடத்துவாங்க. அதை தான் வந்து என்னென்னா விவிசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 7th யூனிட்டோட வந்து பார்த்திங்கன்னா 10th கிளாசரி வேர்ட்ஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் முடியுது. அடுத்ததான் பார்க்க போகிறது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அப்புறம் லெசன்ஸை வந்து ஒவ்வொரு லெசனாக டீப்பாக பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.